ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அத்திப்பழம் பிடுங்க வந்திருக்கான். அத்திப்பழம் பிடிங்கி சாப்பிட போகிறான். அதுலேயும் நம்ம சேனலில் அத்திப்பழம் வீடியோ போட்டாச்சு. நம்ம பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்கே தெரியும், மறக்காமல் பார்த்துருங்க. நம்ம இன்றைக்கி அத்திப்பழம் பிடுங்கி இன்றைக்கி தேனில் ஊற வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைக்கி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். தேனில் ஊற வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். அங்கே போகலாம் வீடியோக்கில். மரம் அதுக்கு நடுவே இருக்குது. சரிதான், மரம் இந்த பின்னாடி இருக்கு பாருங்க, மரம் தான். அங்கே எனக்கு எவ்வளோ பம்புங்கெல்லாம் பார்ப்போம். அங்கே முள் காட்டுக்கெல்லாம் பொத்து போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்க, அப்படி இருக்குண்ணே சுற்றி பாருங்க. முள் காட்டுக்குள்ளே இருக்கு அந்த மரம். நான் அன்றைக்கி அந்த பாதையில் வந்தேன். அந்த பாதையை எனக்கு அடைச்சிட்டாக்க அதனால் வர முடியல. அதனால் அன்றைக்கி சுற்றிக்கிட்டு இருந்தேன். அங்கே பக்கத்தில் போயிடும். அதே மரம் பின்னாடி இருக்காருங்க. இது உள்ள அந்த பழமே பழம் வாடை அப்படியே அருமையாக சூப்பராக இருக்குது. அது அருமையாக இருக்குது. ஆமாம், இந்த தெரியுது யாருங்க காயை தெரியுதா? காய் மேலே அப்படியே கிடக்கு. இருங்க ஜூம் பண்ணி காமிச்சிட்டு பாருங்க. இந்த இடத்துல எவ்வளோ கிடக்கும் பாருங்க. பார்த்தீங்களா? அப்படி அந்த அளவுக்கு கிளாரிட்டி தெரிய மாட்டேங்குது. அதுங்க அது நல்லா கிடக்குது. மேலே குருவிகள்லாம் நிறையா பறந்து போகுது. இந்த அதில் கிடக்குறது தான் பழம் தான். இதுக்கு நேரம் ஃபுல்லாக பழம் தான். கிளாரிட்டி அடிக்குது, தெரிய மாட்டேங்குது. மேலே ஏற்றி கண்டினியூ பண்ணுறேன். ஒர்ட்டி ஒன்று ரெடி பண்ணி போட்டு பண்ணி அதையும் காணோம். நாங்கள் இன்றைக்கி எவ்வளோ பழம் கொடுங்கலாம் பார்ப்போம். வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. செல்லில் வீடியோ இருக்கனால அந்த கிளாரிட்டி இருக்காது. நாங்கள் மரத்து மேலே ஏற போகிறேன். ஒரு இலையை பிடிச்சிட்டு ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நான் மேலே ஏற்றி கூட கண்டினியூ பண்ணுறேன். நம்ம மரத்தில் ஒழுங்க ஏற முடியல, வழுக்கு இந்த மரம் ஆயிரமா. மேலே ஏற்றி கூட கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக மரத்து மேலே ஏறி வந்துட்டேன். பாருங்க, மரத்தில் ஏறுற பெருங்கஷ்டங்க. வழுக்குது மரம். இங்கே பாருங்க, இதாக பறக்குது பாருங்க மாமாவா. ஏற முடியல, பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஆமாம், இங்கே மேலே நின்று இப்போ காயை காமிக்கணும் பாருங்கள். எவ்வளோ காய் கிடக்கணும், பழங்கள் காயும். இப்போ நல்லா தெரியும். மேலே எடுத்து காமிக்கணும் பாருங்கள். இப்போ தெரியுதா எவ்வளோ பழங்கள் கிடக்குதுண்ணே. இந்த இடத்துல பாருங்கள். அப்படி இந்தலாம் எவ்வளோ கிடக்கு பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் இந்த பாருங்க எம்புட்டு கிடக்க முடியாது. கொச்சா காசு தொங்குது பாருங்க. இல்லை எவ்வளோ பழங்கள் கிடக்குங்க. அங்கே நீங்கள் ஒவ்வொரு பழமாக பிடிங்கி இன்றைக்கி சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். எனக்கு பின்னாடி காலத்துலாம் கிடக்கு பாருங்க. தெரியுதா? என் பின்னாடி காலத்தில் தெரியும். இதெல்லாம் கிடக்கு பாருங்க. ஒரு கையில் வீட்டு எடுத்துகிட்டு ஒரு கையில் பிடுங்க பழம் கொஞ்சம் கஷ்டம்தான். அது மரத்தில் எதுவும் பிடுங்குற மாதிரி இருக்குது. நம்ம இல்லாட்டினா பிடுங்குறதையும் ஒழுங்காக காமிக்கலாம். நம்ம வீடியோ ஒரு ஆள் வீடியோ கொண்டு வந்தால் கரெக்டாக ஈஸியாக இருந்திருக்கேன். வாங்க வந்துட்டேன் வீட்டு எடுக்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். இதா மேலே ஒட்டும் அதுக்கு போக முடியல. வெறும் பழமாக பார்த்து மட்டும் ஒவ்வொன்றா ஒதுக்க வேண்டியதேன். கீழே ஒழுங்கை விட்டு பிறக்கி எடுத்துக்குருவோம். இங்கே மேலே கிடக்கு பாருங்க. இந்த ஒரு இதா இல்லை வீடியோ எடுக்கணும். வீடியோ கொஞ்சம் அலம்புது. இந்த ஒரு எடுக்குவாங்க போகலாம். ஒரு ஏழை வீடியோ எடுத்து ஒரு ஏழை பிடுங்குறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. வீடியோ அந்தளவுக்கு ஒழுங்காக எடுக்க முடியல, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இன்னொரு ஆள் இருந்தால் வீடியோ நல்லா எடுத்துக்கலாம். இன்னும் கிடக்கு பழம். கம்பும் பற்ற மாட்டேங்குது. தொட்டிக்கலாங்க இருக்கிற கம்பு வளையுது. வெயிட்டு தாங்க யாருங்க வளையுது இருக்கிற கம்பு. அதில் ஒரு ஆள் தக்கன மட்டும் காயை பிடிங்கிட்டு கிளம்ப வேண்டியதேன். பழங்களை பழமும் கொஞ்சம் அரை பழமும் இருக்குது. ஆமாம், ஒரு ஏழை பிடுங்க முடியலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
நம்ம மரத்துலேருந்து கீழே விழுந்தோம்னா அவ்வளோதான், மறுகையாதேன். ஆமாம், முடிஞ்சளவு சேஃப்டியாக இருந்ததும் பிடுங்குற மாதிரி இருக்குது. அங்கே போதுமான பழம் பிடிங்கிட்டேன். நான் கீழே இறங்கி எல்லாத்தையும் பெறகிட்டு கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன். அந்தளவுக்கு பழங்கள் பிடுங்க முடியல, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஒரு ஆள் வீடியோ எடுத்துக்க பிடுங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மரத்து மேலே முடிஞ்சால் மேலே ஏறி ட்ரை பண்ணுறேன். ஆமாம், நாங்கள் கீழே இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. அவ்வளோதான் நண்பர்களே, போதுமான அளவு பழம் பிடிங்கிட்டேன். ஆமாம், இந்த தடவை பிடுங்கினதேன். ஆமாம், நான் பழம் நிறைய பிடுங்கினேன். இப்போ எல்லாத்தையும் பிறக்கணும். ஆமாம், அங்கே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதை இந்த உள்ளே இப்படி தான் விதையாக இருக்கேன். இதுதான் சாப்பிட்ணும், மேலே தோலை சாப்பிடாம. இனிப்பாக இருக்குது. அதில் கொஞ்சம் அரக்காயாக இருக்கும், கொஞ்சம் அந்தளவுக்கு இனிக்கலை. பழம் புழுங்குனே பழத்தை அப்படிங்க கூட சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. நான் எல்லாத்தையும் பிறகிட்டு பிறக்க வேண்டியது எல்லாத்தையும் நாங்கள் பிறகிட்டு காமிக்கிறேன். இதே நம்பர்களே பழம். அங்கே அந்த பழத்தை காமிக்கணும் பாருங்க. பழத்துலேயும் அதே மாதிரி தான் நம்பர்கள் இருக்கேன். இந்த விதையாக அதுலேயும் இருக்கேன். பல காயில் எப்படி இருக்குது அதே மாதிரி இதுலேயும் இருக்கேன். இது கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருக்கேன். இது நல்லா இனிக்குது நம்பர்களே. எல்லாத்தையும் பேரட்டி கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோ அப்படிங்க வைக்கணும். நம்பரில் ஒரு வழியாக பழம் பேரட்டி முடிச்சிட்டேன். எவ்வளோ வரைக்கும் காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ தான் பழம் பிடிங்கிருக்கு நம்மளுக்கு. ஒரு ஆளுக்கு இது போதுமானது தான். நம்ம இதை போய் இன்றைக்கி தேனில் ஊற வச்சு நீ சாப்பிட வேண்டியதேன். ஆமாம், தேன் ஊற்றி சாப்பிட்டா நல்லா அருமையாக இருக்கும். இன்னும் பழம் நிறையா இருக்குது மரத்தில், பிடுங்க முடியல. மேலே ஏறினா தோட்டத்தில் வந்தால் நல்லா பிடிங்கிருக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஆளுக்கு போதுமான பழம் இது போதும். வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ நம்பர்களே, தேன் பழம் அதுங்க கீழே வந்து வச்சா அதுங்க. இந்த பழம்லாம் இங்கே சாப்பிட்டுக்கலாம். நம்ம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிராமத்துக்களில் இந்த மாதிரி பழம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நிறையா காய்க்கும். நம்ம இப்போ உங்களுக்கு வேண்டி சாப்பிட்டு காமிக்க போகிறேன். உள்ளே இப்படி தான் இருக்கேன், உள்ளே விதையாக தின்ட்டேன். இந்த மாதிரி பழம் நான் சாப்பிட்டுக்கலாம் கிடந்துச்சுன்னா பிடிங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி அத்திப்பழம் கிடந்துச்சுன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. மருத்துவ குணங்கள்லாம் நிறையா இருக்குது. என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, பெரியவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.